18 தர்பார். வந்துட்டாயா. வணக்கம் மக்களே, இது நியூஸ் 18 தர்பார். நம்ம தர்பார்ல உங்களுக்காக இன்னைக்கும் வழக்கம் போல எடுத்து தொடுத்து அழகா கோர்த்து வச்சிருக்கோம். ஒண்ணா எடுத்து கொடுத்துக்கிட்டே இருப்போமா, பார்த்து என்ஜாய் பண்ணிட்டு சந்தோஷப்படுவீங்களா? வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போவோம். நேரா இப்ப செம்ம சினிமாக்குள்ள போறோம். நாம போய் கடையில லட்டு வாங்கணும்னு கேட்டா அரை கிலோவே 500 ரூபா அப்படின்னு சொன்னா மலைச்சிருவீங்க இல்லையா? அதே மாதிரி தாங்க ஒரு லட்டு 54 கிலோவுக்கு செஞ்சிருக்காங்க. ஒரே லட்டு. அந்த லட்டை ஏலத்துக்கு விட்டுருக்காங்க. பைப்பை போட்டா பைப்புல புசு புசுன்னு காத்து தான் வருது, தண்ணி வர மாட்டேங்கி. கம்ப்ளைண்ட் பண்ணா யாரும் வர்றதில்ல. பார்த்தாங்க மக்கள்லாம் நேரா பைப்புக்கு முன்னாடி உட்காந்து நான் போட்ட பைப்புல தண்ணி வரலையே நாளாச்சு அப்படின்னு அழுது கண்ணுல இருந்து தண்ணியா கொட்டுதே தவிர பைப்புல இருந்து தண்ணி வரலைன்னு போராட்டம் பண்ணியிருக்காங்க. நேரா இப்போ நாம கவுண்டர் அட்டாக் உள்ள போறோம். பொதுவாக ஜனநாயகம் என்பது ஒரு கட்சியில் ஒரு விளக்கம் கேட்டிருக்க வேண்டும். அந்த விளக்கம் கேட்காமலேயே இன்று ஜனநாயகத்தை நாங்கள் காக்கிறோம். சுயமரியாதையோடு யார் வேண்டுமானாலும் எந்த கருத்துக்களை சொல்வதற்கு எங்கள் இயக்கத்திலே தடையில்லை என்று பல மேடையிலே பேசியிருக்கிறார்கள். இதற்கெல்லாம் காலம்தான் பதில் சொல்லும். நேற்றைய தினம் எடுத்து சொன்னதை போல இந்த பணி எடுத்து சொன்ன கருத்தின் அடிப்படையில் தொடரும். மூத்த அமைச்சர்கள் எல்லாரும் ஒன்றாக தான் சேர்ந்து செயல்படுறோம் அப்படின்னீங்க. இதுவரைக்கும் யாருமே உங்களை நேரில் சந்திச்சு ஆதரவு தெரிவித்த மாதிரி தெரியுங்க சார்? சில பேர் நினைத்து தொலைபேசியிலே பேசியிருக்கிறார்கள், அதுதான் சொல்ல முடியுமே தவிர இதெல்லாம் காலத்தின் போக போக காலத்தில்தான் தெரியும். அடுத்து நம்ம ஓபிஎஸ் அண்ணாச்சி வந்தாங்க. கழகம் ஒன்றிணைய வேண்டும், அதுதான் சொல்லியிருக்கிறார். வேறு எந்த மாறுபட்ட கருத்தும் சொல்லவில்லை, யார் மேலும் குற்றச்சாட்டு சொல்லவில்லை. கழகம் ஒன்றிணைய வேண்டும் என்று சொன்னதற்காக இவ்வளவு பெரிய கொடுஞ்சேலை தண்டனையை தர வேண்டுமா என்பதுதான் இன்றைக்கு தமிழகத்தில் இருக்கின்ற மக்கள் அனைவரும் கேட்டுக்கொண்டிருக்கிறார். கழகம் பிரிந்ததிலிருந்து 2-3 அணிகளாக பிரிந்ததிலிருந்து தொடர் தோல்விகளை 11 தேர்தலில், நாடாளுமன்ற தேர்தல், சட்டமன்ற தேர்தல், உள்ளாட்சி, ஊரக உள்ளாட்சி தேர்தல், அனைத்து தேர்தலிலும் தோல்வியை சந்தித்திருக்கிறது. இந்த தோல்வி அனைத்து இந்திய அண்ணா முன்னேற்ற கழகத்துக்கு தேவைதானா என்பதுதான் மக்களுடைய எண்ணப்பாடாக, கேள்வியாக இருக்கிறது. இதிலிருந்து விடுபட வேண்டும் என்று சொன்னால் கழகம் இணைய வேண்டும். அடுத்து சரண சப்போர்ட்டுக்கு டிடிவி அண்ணாச்சி வந்தாங்க. சிறந்த ஒரு மூத்த நிர்வாகியை அவர் அவரது கோரிக்கையான அம்மாவின் தொண்டர்கள் அனைவரும் ஒன்றிணைய வேண்டும் என்பது கட்சியை தாண்டி பொதுமக்கள் விரும்புகின்ற கோரிக்கை. அவரை பதவியிலிருந்து நீக்குவது என்ன சொல்வது? அதான் நான் சொன்னேன், கெடுவான் கேடு நினைப்பான் என்று விநாசகாலை விபரீத புத்தி என்பார்களே, அது போல ஒரு செயல் நடத்திருக்கிறார்கள். அது அவருக்கு பின்னடைவல்ல, அதை செய்தவர்களுக்கு தான் பின்னடைவு என்பதை காலம் உணர்த்தும். அடுத்து டிடிவி ஐயா இன்னொரு விஷயத்தை சொல்றார். அதான் சொன்னேன், என்னுடைய முதல் சாய்ஸ் என்டிஏ கூட்டணின்னு சொல்ல. அதுக்காக நாங்கள் தற்கொலை பண்ணிக்க முடியாது இல்லை. பழனிசாமியை எதிர்த்து கட்சி ஆரம்பிச்சுட்டு பழனிசாமியை முதலமைச்சராக ஏற்றுக்கிட்டாங்க, எப்படி போக முடியும்? திரு அமித்ஷா அவர்கள் முதல் நாளில் சொன்னதை நீங்களாம் எப்படி எடுத்திருந்தாலும்
என்டிஏ கூட்டணிக்கு இந்திய அளவில் மாண்புமிகு மோடி அவர்களும் தமிழ்நாட்டுக்கு அண்ணன் பழனிசாமியும் அப்படின்னு சொன்னார். நீங்கள் அதனால் என்ன அழுத்திட்டீங்க? அவர் பிரைம் மினிஸ்டர்னால அவர் சீஃப் மினிஸ்டர் நீங்கள் இன்டர்பிரேட் பண்ணீங்க. ஆனால் அடுத்த ஒரு வாரத்திலேயே இல்லை 10 நாள்லேயே மாண்புமிகு அமித்ஷா அவர்கள் பத்திரிகைகள் பேட்டியில் கிளியராக சொன்னார், கூட்டணி ஆட்சி, பிஜேபியிடம் இருக்கிற கூட்டணி ஆட்சி, என்டிஏ கூட்டணி ஆட்சி, அதில் கமாலாம் போட முடியாது, பிஜேபி இடம்பெறுகின்ற கூட்டணி ஆட்சி. அடுத்தது முதலமைச்சர் அதிமுகவை சேர்ந்த ஒருத்தர் தான் சொன்னார். அண்ணாமலை அவர்கள் முயற்சியால் தான் நானும் அண்ணன் ஓபிஎஸ் அவர்களும் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு வந்தோம். அவரை பதவியிலிருந்து நீக்கியது எங்களுக்கு ஒரு பெரிய பின்னடைவாக நான் பார்த்தேன். திரு நயினார் நாகேந்திரன் எங்களுடன் பயணித்தவர் தான், அம்மாவுடைய தொண்டர் தான், அதிலெல்லாம் எங்கள் நண்பர் தான். ஆனால் திரு பன்னீர்செல்வம் விஷயத்தில் அவர் பேசியதும், அமித்ஷா சொல்லியதற்கு இவர் புது அர்த்தங்கள் வைத்து பேசியதும், அவர் எடுக்கிறது தான் முடிவுலாம் சொன்னதுக்கப்புறம் அங்கே இருப்பது எப்படி சரி வரும்னு எங்கள் தொண்டர்களும் நிர்வாகிகளும் என்னை போகிற இடங்களெல்லாம் என்னை அவர்கள் கேட்ட கேள்விகளுக்கு பதில் சொல்ல முடியவில்லை. ஆனா இதுக்கெல்லாம் ஒருபோது நான் பொறுப்பு எடுத்துக்கவே மாட்டேன். எனக்கு எதுவுமே தெரியாது, நான் எதுவும் பண்ணல. முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை ஒருங்கிணைத்து கொண்டு போனார், ஆனால் நயினார் நாகேந்திரன் ஒருங்கிணைத்து கொண்டு போல அப்படிங்கிற குற்றச்சாட்டு. அது அவர் சொல்லும் குற்றச்சாட்டுக்கு நம்ம எப்படி பொறுப்பேற்க முடியும்? ஒருத்தர் இருக்காங்கன்னா யார் வேணாலும் என்ன வேணாலும் சொல்லலாம். இப்போ பாராளுமன்ற தேர்தலில் பார்த்தீங்கன்னா டிடிவியோட கூட்டணியில் இருந்தோம். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அதுக்கு முந்தைய இந்த சட்டமன்ற தேர்தலில் பார்த்தீங்கன்னா 165 இடத்துல போட்டி போட்டாங்க, 2% ஓட்டு வாங்கியிருக்காங்க. நாங்கள் யாரையும் குறை சொல்லலையே. அவர் சொல்கிற மாதிரி நாங்கள் யாரையும் திருப்பி குறை சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அதுக்கான ஏற்பாடு அதுக்குள்ள ஆளும் நாங்கள். அதெல்லாம் அது எதனால அப்படி சொல்கிறாங்கன்னு தெரியல. ஒருவேளை அவர் சொல்லி இவங்க சொல்கிறாங்களா, இவங்க சொல்லி அவங்க சொல்கிறாங்களா எனக்கு தெரியல. அந்த குற்றச்சாட்டுக்கெல்லாம் நான் பொறுப்பேற்க முடியாது. அடுத்து நம்ம காங்கிரஸ் மாநில தலைவர் செல்வ பெருந்தையிட்ட போய் கேட்டாங்க, யார் ஒன்று சேர்ந்தாலும் இந்தியா கூட்டணிக்கு சவாலாக இருக்காது. என்ன காரணம்னா இவர்கள்லாம் ஒரு சந்தர்ப்ப சூழலில் இந்த அரசியல் பண்றாங்க. மக்களுக்காக நாங்கள் பண்றோன்னு கிடையாது. மக்களுக்காக பண்ணா எப்போ ஒருங்கிணைஞ்சிருப்பாங்க? அது வாய்ப்பே கிடையாது. ஒரு வேளை நீங்க சொல்ற மாதிரிலாம் ஒருங்கிணைஞ்சாங்கலாம் அண்ணன் எடப்பாடி பழனிசாமி எதிர்கட்சி தலைவர் அவங்க வீட்டான போய் வைக்க வேண்டிய நிலைமை வந்துடும். அவங்க எல்லாம் இவங்க வீட்டா நிக்கிறாங்கல்ல, இப்ப இவரு போய் அங்க நிக்கணும். இப்படி எல்லாரும் பேசிக்கிட்டு இருக்கும்போது நம்ம தமிழிசை அக்கா தடதடன்னு வந்தாங்க. யாரு செல்வ பெருந்தகை சொல்ற ஒரு மூழ்கும் கப்பலுக்குள்ள உட்கார்ந்துகிட்டு மூழ்கும் கப்பல்னு எங்களை சொல்றாரா? நான் கேட்கிறேன், அவர் இப்ப என்ன கப்பல்ல இருக்கிறாரு, எங்க இருக்கிறாரு? அவர் தலைவரா இருப்பாருன்னே தெரியாது. அவர் 2026 தேர்தல் அப்போ செல்வ பெருந்தகை தலைவராக இருப்பாருன்னே தெரியாது. காங்கிரஸ் அப்படிப்பட்ட ஒரு நிச்சயத்தற்ற தன்மை தான். அதனால செல்வ பெருந்தகை விமர்சனம் செய்யற அளவுக்கெல்லாம் ஒன்றும் தேசிய ஜனநாயக கூட்டணி பலவீனமானது அல்ல. அதனால அவங்க மூழ்கும் கப்பல்ல அவர் உட்கார்ந்து கொண்டிருக்கிறாரு. அகில இந்திய அளவில் காங்கிரஸ் எந்த நிலையில இருக்கு? எந்த நிலையில இருக்கு? ஒரு நிலையிலும் இல்லை. எதிர்கட்சியா கூட வர முடியாத சூழ்நிலை உட்கார்ந்து கொண்டு ஆளும் தேசிய ஜனநாயக கூட்டணியை மூழ்கும் கப்பல் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார். நாட்டுக்காக சேவை செய்யற இடத்துல பயிற்சி முடிஞ்சு போறவங்களுக்கு மேல ஹெலிகாப்டர் இருந்து பூவா கொட 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 கொடன்னு கொட்டுனா சொர்க்கம் தன்னால வரும்ல பாருங்க. மக்கள்கிட்ட போய் இங்க வாங்க இது தொடர்ச்சியா நடக்குது புரிய மாட்டேங்குதுன்னு கேட்டோம். கட 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 கடன்னு பதில் வருது. வட்டி அதிகமாக கொடுக்குறாருன்னா அசல் கிடைக்காது.
வட்டி 1 மாதம் மிஞ்சி போனால் 3 மாதம் கிடைக்கும், அசல் கிடைக்காது. இந்த மாதிரியே நிறைய பேர் விட்டுடுறாங்க பணத்தை. இது தவறான செயல். ஆனால் நல்லா படித்தவங்க, நல்லா ஐடி ஃபீல்டில் இருக்கவங்க, நல்லா விவரம் அறிஞ்சவங்க தான் இன்னைக்கு பேராசைப்பட்டு பெரும் நஷ்டப்படுறாங்க. இன்னைக்கு ஃப்ரஸ்ட்ரேட்டட் கிராஜுவேஷன்ஸ் தான் இந்த மாதிரி ஒரு ஷார்ட்கட்டில் பணம் சம்பாதிக்கிறதுக்காக இந்த மாதிரி கிரைமில் போய் விழுறாங்க. இன்ஃபேக்ட் பார்த்தீங்கன்னா கிரைம் பண்ணுறவங்களும் கிராஜுவேட்ஸ் தான். முதலீடுன்றது மக்கள் எப்படி நினைக்கிறாங்கன்னா, ஆன்லைனில் முதலீடு பண்ணால் பல்மடங்கு வரும்னு நினைக்கிறாங்க. அது ரொம்ப தவறான விஷயம். சைபர் கிரைம் இப்போ அதிகமாக இருக்கிறதுக்கான காரணங்கள் நிறைய காரணம் இருக்குது. நம்ம ஸ்பெசிஃபிக்காக இந்த காரணம்னு சொல்ல முடியாது. மக்களுக்கு விழிப்புணர்வு வேணும், ஜாக்கிரதையாக இருக்கணும். இதுவரையும் ஏமாந்தாலும் ஏமாந்துருக்கலாம், இதுக்கு மேலே மக்களும் விழிப்புணர்வாக இருக்கணும், அவ்வளோ. போதிய விழிப்புணர்வு இல்லாத காரணம் ஒன்று. 2வது பேராசை. இன்னும் மோசடி நடந்து தான் இருக்குது, ஆனால் மக்களுக்கு தெரிய மாட்டுது. யார் வந்தாலும் எது கேட்டாலும் அப்படியே கொடுத்துட்றாங்க. இது பெரிய மோசடி சார், இது பெரிய மோசடி, பெரிய துரோகம். இது கொடுத்தா இன்னொன்று கிடைக்காதா, இது கொடுத்தா எக்ஸ்ட்ராவாக கிடைக்காதா அப்படின்னு சொல்லி இப்போ மக்கள்கிட்ட ரொம்ப எதிர்பார்ப்பாயிடுச்சு. நிறைய இடத்துல இந்த மாதிரியெல்லாம் வந்து சொல்லி ஆசையை உண்டு பண்ணிடுறாங்க சார். ஏமாறாமல் என்ன உழைக்கிறவங்களுக்கு ஏமாத்துறது அவங்களுக்கு ஏமாறது ரொம்ப கஷ்டம் தான். ஏமாத்துறவங்க அவங்க ஈஸியாக ஏமாத்திட்டு போயிடுறாங்க. நம்ம உழைச்சதுக்கு மட்டும் கரெக்டாக இது பண்ணாலே நமக்கு சேரும். பேராசைப்பட்டால் கடைசியில் நட்டத்தில் தான் ஆகும். எந்த நிறுவனம் எப்படி ஏமாத்துவாங்க அப்படிங்கிறது போதிய விழிப்புணர்வு தான். அடுத்து நாம உசாருக்குள்ள போற மக்களே, மனிதர்களுடைய வாழ்க்கைக்கு மகத்தான பல விஷயங்கள் இருக்கு. அதுல நீங்க பயன்படுத்த கூடாத சில விஷயங்கள் இருக்கு. அதை பண்ணாதீங்க அப்படின்னு மக்க மனுஷருக்கு சொல்றது யார் தெரியுமா? அங்க இருக்கிற ஆடு மாடுகள். நம்ம பூந்தமல்லியில தான் நடத்திருக்காங்க. நீங்க ஒரு இடத்துக்கு போறீங்க, மேப் போட்டா நல்லா இருக்குன்னு கூகுள நம்புறீங்க, தப்பு இல்லை. ஆனா வண்டி ஓட்டிட்டு போறது நீங்க தானே. இந்த ரோடு என்ன இப்படி குறுகலாகிக்கிட்டே போகுது, இதுல போலாமா வேணாமான்னு கொஞ்சம் யோசிச்சு போலாமில்ல. மேப்பு காட்டிச்சுன்றதுக்காக சர்ருனா போறது. கொடைக்கானல்ல ஒருத்தர் இப்படித்தான் போயிருக்காரு, மேலே ஏற முடியல, ரிவர்ஸ்ல தன்னால ஒரு வீட்டில் இடிச்சு நின்றுச்சு. நடந்து போக கூட முடியல அப்படிங்கிற அளவுக்கு விபத்துக்கள் அதிகமாகிக்கிட்டே இருக்கு. அதாவதுங்க, ஒருத்தங்க ரோட்ல நடந்து அப்படியே போயிட்டே இருந்திருக்காங்க. அந்த வழியா அந்த கார் மளமளன்னு இடிச்சு தள்ளி இருக்கு. ஐயா, நாங்க வண்டி ஓட்டிட்டு டர்ன்னு வரோம், ஆரன் அடிக்கிறோம், பிரேக்கத்தான் போறோம். ஆனா அங்கன ரோட்ல கிடக்கிற மாடு கொஞ்சம் கூட அசைய மாட்டாங்க, அங்கனே கிடக்கு. அது மறியல் பண்ணுதா இல்ல ரெஸ்ட் எடுக்குதா, போகுமா போகாதா ஒன்னும் தெரிய மாட்டேங்க. பாத்தீங்கல்ல, நல்லா இருந்துச்சா? வழக்கம் போல உங்களுக்கு சொல்றதா, வண்டி ஓட்டும் பொழுது செல்போன் பேசுறதா அறவே தவிர்த்துருங்க. உலகமே இடிஞ்சு விழுந்தாலும் பரவாயில்ல, வண்டியை ஓரம் கட்டிட்டு பேசுங்க. வண்டியை ஓட்டிக்கிட்டே தான் பேசுவேன்னா அடம் பிடிக்காதீங்க. 2 வீலரில் போகிறவங்க மிதமான வேகத்தில் போங்க, ஹெல்மெட்டை கண்டிப்பாக போடுங்க.
ஒரு ஆள் என்ன பண்ணாரு, பேசிக்கிட்டே இருக்கும்போது கட்டை எடுத்து இன்னொரு ஆளை டம்முன்னு மண்டையில் ஓடுறார். இதை தாங்கணும்ல, அதுக்காகவாது ஹெல்மெட் போடுங்கன்ற மாதிரி ஆகிப்போச்சு நம்ம நிலைமை. சரி, அடுத்த தர்பாரில் இதே மாதிரி ஏகப்பட்ட விஷயத்தோட நான் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள் அன்பு நண்பன் எழில். வணக்கம் மக்களே. 18 தர்பார் வந்துட்டாயா.